परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். ஜார்ஜ், சந்திரசேகர் கிட்ட உனக்கு என்ன வேலை? 1000 வேலை இருக்கும். அது கேட்கறது நீங்க யாரு? பைரவி, MABL. உன்னை இந்த புது அவதாரம் எடுக்க வச்ச சூத்திரதாரி. பொம்மைக்கு பின்னால வேணும்னா சூத்திரதாரியா இருக்கலாம், ஆனா இந்த ஜார்ஜ் மாதிரி அதுலயும் புத்திசாலி மனுஷன். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன அவதாரம் சொன்னது ரொம்ப கரெக்ட். புரியல? இந்த 27 வயசுக்குள்ள 23 வயசு வர அப்பாவி ஜார்ஜ் பெர்னாண்டோ, 25 வயசுல ரவுடி ஜார்ஜ் பெர்னாண்டோ, இப்போ 27வது வயசுல மியூசிக் டைரக்டர் ரகுராமன். மூணு அவதாரம் எடுத்துட்டேன். கிரேட் இல்ல? ஜார்ஜ், அவதாரங்கிறது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம். ராம அவதாரம் ராவணனை அழிச்சுது, கிருஷ்ண அவதாரம் கௌரவர்களை அழிச்சுது, நரசிம்ம அவதாரம் இரண்யனை அழிச்சுது. பட் உன்னோட இந்த ரகுராமன் அவதாரம் உன்னையே அழிக்க போகுது. பி கேர்ஃபுல். லாயர் மேடம், நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. ஒரு அவதாரம் அழிஞ்சாதான் இன்னொரு அவதாரம் எடுக்க முடியும். ஆக நான் செத்தாலும் இன்னொரு அவதாரத்துல நான் வரப்போறேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதுவும் உங்க வாயாலேயே நீங்க சொல்லிட்டீங்க.
என்ன ஜார்ஜ், ரொம்ப அவசரம் ஜார்ஜ். உங்களுக்கு எப்போ அவசரம் தானே? வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. ஜார்ஜ், யாரும் தெரியல, யாரோ ஒரு போலீஸ்காரன் பாண்டிபுராவும் உன் போட்டோவை காட்டி இவனை தெரியுமான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த ஏன் போட்டோவா? ஆமா ஜார்ஜ், ஆனா நீ எப்பவும் வச்சிருக்கிற தாடியும் மீசையும் மட்டும் மிஸ்ஸிங். ரகு, சரி நான் அப்புறம் பேசுறேன். யாரு ரகு இந்த நேரத்துல போன் பண்றாங்க? அது அது ஒண்ணும் இல்ல அக்கா, சும்மா ஏதோ போட்டோ நல்லா பேசிட்டு இருந்த. அது வந்து திருநெல்வேலியில என்ன சில பேர் காப்பாத்தினாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. சார் நீங்க ஒரு முறை நம்ம ஊருக்கு வரணும், கௌரவப்படுத்தணும்னு சொன்னாங்க. அந்த ஃபோன் தான். உன் உயிரை காப்பாத்தணும் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன கேட்டாலும் செய்யணும் ரகு. அங்க போயிட்டு வாயே, அதான் மரியாதை. சரி, நல்ல எண்ணம் தான். ஆனா அதுக்கு டைம் வேணுமே. காலையில் 7 மணிக்கு கம்போசிங், 10 மணிக்கு ரெக்கார்டிங், 3 மணிலேருந்து மிக்சிங், 4 மணிக்கு புது கமிட்மெண்ட், 6 மணிலேருந்து உங்களோட இருக்கணும். இதில் எதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க? காலையில் 7 மணிக்கு கம்போசிங், 10 மணிக்கு ரெக்கார்டிங், 3 மணிலேருந்து மிக்சிங், 4 மணிக்கு புது கமிட்மெண்ட், 6 மணிலேருந்து உங்களோட இருக்கணும். இதில் எதை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல நீ 3 வேளை சாப்பிடுறல்ல, டீ காஃபி குடிக்கிறல்ல, தேவிக்கு நேரம் தவறாம ஃபோன் பண்ணி பேசுறல்ல. அக்கா அது வேற. இங்க பாரு ரகு, என்ன இருந்தாலும் அவங்க உன் உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. நீ அங்க போயிட்டு வர்றதுதான் நியாயம். போயிட்டு வந்துரு. சரி, என்னால் என்ன செய்ய முடியும்னு நான் யோசிக்கிறேன். ரகு, ஒரு நல்ல ஐடியா தோணுது. நீ அங்க போறதுனால தானே ஷெட்யூல் பிஸிங்கிற. பேசாம அவங்களெல்லாம் இங்க நம்ம ஊருக்கு கூப்பிட்றேன். அது இல்ல, அவசியம் கூப்பிடலாம். அவங்க குட் ஐடியா, பிரில்லியன்ட் ஐடியா. ஏன் மாதவி அக்கனால தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். சரி, நீங்க போய் படுங்க. குட் நைட். நோ, இப்பவே இது முடிச்சணும். குடு, போனை குடு. குடு. ஏன் நாளைக்கே வர சொல்லிடல உங்களை. அக்கா. ஹலோ, முருகன், நான் மாதவி பேசுறேன். எனக்கு திருநெல்வேலி டு சென்னை ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணணுமே. ஒரு நிமிஷம். எத்தனை பேர் வருவாங்க? 6 பேர். 6 பேர் தானே? மேல் எவ்வளவு, ஃபீமேல் எவ்வளவு? எல்லாருமே ஜென்ஸ் தான். ஓகே, 6 டிக்கெட் புக் பண்ணிடுங்க. திருநெல்வேலி டு சென்னை எல்லாமே மேல் தான். நோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, அதான் பெட்டரா இருக்கும். ஓகே, கொஞ்சம் இமீடியட்டா பண்ணுங்க முருகன். மார்னிங் அனுப்பிச்சிடுங்க வீட்டுக்கு. ஓகே, தேங்க் யூ. என்ன? ஒண்ணும் இல்ல. வெல், நீங்க போய் படுங்க. குட் நைட். குட் நைட். ஹலோ, நான் பைரவி பேசுறேன். லாயர் மேடம், ஜார்ஜ் பேசுறேன். ஒரு சின்ன டவுட், அது கேட்கறதா ஃபோன் பண்ணேன். லீகலாவா இல்ல வேற ஏதாவது? லீகல் மேட்டர் தான். என்ன விஷயம்? இந்த ஆள் மாற்றம், ஃபோர்ஜரி, கோர்ட்ல தப்பான எவிடன்ஸ் கொடுத்தா இதுக்கெல்லாம் எத்தனை வருஷம் தண்டனை மேடம்? ஏன் இதெல்லாம் கேக்குற? என்னாச்சு? ஒன்னும் ஆகல மேடம். என் உயிரை காப்பாத்துற 6 பேருக்கும் திருநெல்வேலியிலிருந்து சென்னை வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. யார் புக் பண்ணிருக்காங்க தெரியுமா? என் அக்கா, மாதவி அக்கா டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மாட்டுனா நம்ம 2 பேரும் மாட்டுவோம். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் நைட். ஹலோ, ஜானி டிராவல்ஸ். ஆமாங்க.
நான் மாதவி பேசுறேன். காலையில எக்மோ ஸ்டேஷனுக்கு ஒரு ஏசி கார் அனுப்ப சொல்லியிருந்தேனே, அனுப்பியாச்சா? எத்தனை தடவைமா சொல்றது? பிக்கப் வண்டி அனுப்பிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. யாருக்கா ஃபோன்ல? டிராவல் கம்பெனி ஸ்டாஃப்க்கு. டிராவல்ஸ் கம்பெனியா? என்ன ரகு, அதுக்குள்ள மறந்துட்டியா? உன்னை காப்பாத்தி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டவங்க திருநெல்வேலியில இருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப வேணாமா? அவங்கள நல்ல விதமா ரிசீவ் பண்ண வேணாமா? அதனாலதான் டிராவல்ஸ்க்கு பேசிட்டு இருந்தேன். சாரிக்கா, மறந்துட்டேன். அப்புறம் பாரு ரகு, இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு வெளியில எல்லாம் போக கூடாது. வர்றவங்களை சும்மா சாதாரணமா ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு போற மாதிரி நடந்துக்காத. அவங்க சாதாரணமானவங்க இல்ல, உன் உயிரை காப்பாத்தினவங்க. புரியுதா? சரி. நாம சொன்ன சீனை நமக்கே போட்டு காட்ட போறாங்களா? இல்லாதவங்க எப்படி வருவாங்க? வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. ஒரு நிமிஷம். ரகு, ரகு இப்ப வந்துருவான். அக்கா, கூப்பிட்டீங்களா அக்கா? அக்கா, அதோ வந்துட்டானே. வாங்க. வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ரகுராமன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நானா? என்ன தெரியல, நான் தான் உங்களை காப்பாத்தின டாக்டர் ஹரிதாஸ். என்ன சார் சொல்றீங்க? உயிர் பிச்சை கொடுத்த உங்களை மறந்துடுவேண்ணா? நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வந்தேன், அதுக்குள்ள நீங்க முந்துக்கிட்டீங்க. அப்படியா? அதானே, எங்களை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்களெல்லாம் மறக்க முடியுமா சார்? அக்கா, இவங்க தான் டாக்டர் மரியதாஸ். டாக்டர்னு சொல்றதை விட கடவுள்னே சொல்லலாம். நோ ரகுராமன், எந்த சூழ்நிலையும் நீங்க எமோஷன் ஆகக்கூடாது. மறுபடியும் உங்களுக்கு நர்வஸ் பாதிப்பு வந்துடக்கூடாது. எமோஷனல் ஆகாது ரகு, டாக்டர் சொல்றபடி கேளு. எப்படி அக்கா? எனக்கு மறுபிறவி கொடுத்துறாச்சு. ஓகே, ரிலாக்ஸ். தம்பியை காப்பாற்றும் போது அவர் மியூசிக் டைரக்டர் ரகுராமன் எனக்கு தெரியும். பட் யாரா இருந்தாலும் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது ஒரு டாக்டரோட கடமை. என்ன சார் இது கடமைன்னு சாதாரண வார்த்தையால சொல்லிட்டீங்க? நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க தெரியுமா? ஏன் ரகு, மத்தவங்களெல்லாம் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை, நீயும் பேசல? அது டாக்டரை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டேன். மிஸ் மாதவி, இவங்கெல்லாம் யாருன்னு உங்க தம்பிக்கு தெரியாது. ஏன்னா ரகசியமான நேரத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால உங்க தம்பிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. உங்க பாட்டு எனக்கு ரொம்ப ஒரு CD புள்ள உங்க பாட்டிய நான் ரிப்பீட்டடா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கேட்டியா? போட்டு கேட்டா பொழுது போறதே தெரியாது. அப்போ என் பாட்டு பொழுதுபோக்க? நோ, உங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னோம்ல. ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் சார். நெசம் தானே சொன்னேன். காஃபி எடுத்துக்கோங்க. என்ன நடக்குது லாயர் மேடம்? என்ன நடக்குது? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க, அது இன்னைக்குதான் அனுபவிச்சேன். நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நடக்காத ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லி 4 பேர் வந்து நின்னுட்டாங்க. சத்தியமா இன்னைக்கு மாட்ட போறோம்
ஆள் மாறாட்ட கேஸ்ல 6-7 வருஷம் உள்ள தூக்கி போட போறாங்கன்னு நினைச்சேன். அதிர்ஷ்டவசமா வந்தவங்க ஏதோ ஒரு வேவ் லென்த்ல சிங்க் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு வேவ் லென்த் இல்ல, நான் எக்ஸிக்யூட் பண்ண வேவ் லென்த். புரியலையே. அதிர்ஷ்டவசமா வந்தவங்க ஏதோ ஒரு வேவ் லென்த்ல சிங்க் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு வேவ் லென்த் இல்ல, நான் எக்ஸிக்யூட் பண்ண வேவ் லென்த். புரியலையே. திருநெல்வேலியிலேருந்து வந்ததா சொன்ன குரூப் நான் அனுப்பிடுவேங்க. நீ சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுன்னு நான் செட்டப் பண்ணி அனுப்பின ஆளுங்க. அடேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது மேடம். உங்களுக்கு கற்பூர புத்தி, கிரிமினல் பிரெயின். நானோ உனக்கு தான் கிரிமினல் பிரெயின், எனக்கு கிரிமினல் லாயர் பிரெயின். எது எப்படியோ ஒரு நிமிஷமோ திக்கு திக்குன்னு இருக்கு. மொத்தத்துல நிம்மதி போச்சு. ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக போட்ட இந்த விஷயத்தால என்ன காப்பாத்திக்க படாது பாடுபட வேண்டியது இருக்கு. எல்லா ஆங்கிள்லயும் ப்ராப்ளம். லாயர் மேடம், இந்த ரகுராமன் சாதாரண பிசினஸ் மேனா இருந்திருந்தா மேரேஜ் சொன்ன ஃபைல்ல கையெழுத்து போட்டு ஹாயா இருந்திருப்பேன். மியூசிக் டைரக்டர் ப்ரொஃபஷன் அவ்வளவு ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுமா? ஏற்கனவே ரகுராமன் சாகிறதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸையும் மியூசிக் தெரிஞ்ச அசிஸ்டன்ஸையும் வச்சு எத்தனை நாளைக்கு இந்த வண்டியை ஓட்டுறது? மேடம், ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. போட்டு இருக்கிறது ஐஸ் முகமூடி, ஒவ்வொரு செகண்டும் உருகிட்டு இருக்கு. முழுசா உருகிறதுக்குள்ள உருவிட வேண்டியதுதான். அப்படியெல்லாம் ஓ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடாத. எதா இருந்தாலும் இந்த பைரவி பாத்துக்குவா. ஏன்னா இது உன் தனிப்பட்ட விஷயம் இல்ல, பலர் சம்பந்தப்பட்ட விஷயம். பார்த்து பார்த்து தான் பண்ணணும். நீங்க பார்த்து பண்ணுவீங்களோ இல்ல பார்க்காம பண்ணுவீங்களோ, பட் ஒன் திங், தேர்ஸ் a limit for everything. ரொம்ப தூரம் போயிட்டா அப்புறம் திரும்பி வர முடியாது. அது மறந்துடாது. நான் எதையும் மறக்கவும் இல்ல மறைக்கவும் இல்ல. அப்போ நான் மறைக்கிறேன்னா? அது உன் மனசாட்சிக்கு தெரியும். மாதவி ஊர்ல இருக்கிற பூர்வீக வீட்டை விலைக்கு வாங்கி உன் பேர்ல எழுதி வைக்கிறதா சொன்னத என்கிட்ட சொல்லவே இல்லையே. சாரி, மறந்துட்டேன். மறந்துட்டியா இல்ல மறைச்சிட்டியா? இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப அழுது புழம்பி சென்டிமெண்டலா ஃபீல் பண்ணி அந்த ஒரு சொத்தையாவது உன் பேர்ல எழுதி வச்சாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கணும்னு கெஞ்சினாங்க. சரி, அவங்க மனசு நோக வேண்டாம்னு போத்துக்கிட்டேன். இப்ப என்ன, வாய் வார்த்தை தானே. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா சாட்சி கையெழுத்து போட போறது நீங்க தானே. உடனே அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தத்துவம் பேச ஆரம்பிச்சிடாதீங்க. செய்யற வேலைக்கு கூலி வேண்டாமா? அந்த வீட்டை கூலியை நினைச்சு வாங்கிக்கிறேன். லாயர் மேடம், உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? இங்க பாரு. வெயிட் 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 வெயிட், இன்னொரு மேட்டர் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் மறைச்சிட்டேன்னு சொல்வீங்க. அந்த தேவிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அக்கா சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் 19 இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம தலையாட்டி வச்சு. லாயர் மேடம், நமக்கு இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் ரொம்ப அலர்ஜி மேட்டர். ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ஐஸ்க்கு இம்சை. ஆனா என்ன பண்றது, என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தலையாட்டி வச்சேன். அவ சந்தேகன உடனே ஞாபகம் வருது, அந்த தேவிக்கு என் மேல ஸ்ட்ராங்கான சந்தேகம். அவ என்ன நம்பவே இல்லை. அவ உன்னை நம்பணுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படியாவது பொறுமையா மூவ் பண்ணி அவளையும் நம்ப வச்சிடு. ஏன்னா ரகுராமன் லைஃப்ல அவ ஒரு முக்கியமான கேரக்டர். சரியா? ட்ரை பண்றேன். நான் போய் மாதவியை பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாம் நானே பண்ணுன்னா இவ எதுக்கு? இப்போ அந்த சார்ஜ் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கானா இல்லையா? சில நேரங்கள்ல என் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்கு, சில நேரங்கள்ல கைமீறி போற மாதிரி இருக்கு. ஜட்ஜ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா கிரிமினல்ஸும் இப்படிதான். எப்போ எந்த ரூட்ல போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் எல்லாத்தையும் நீ லீகலாகவே டீல் பண்ணியிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் இல்லீகலாக டீல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது கிரிட்டிக்கலான மேட்டர். பொறுமையாக போகாமல் அவசரப்பட்டோம்னா
எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். அதே நேரத்தில் பொறுமையா போகணும் விட்டு பிடிச்சா கிரிமினல் அவன் ரூட்ல போக ஆரம்பிச்சிருவான். மறுபடியும் அவனை நம்ம ரூட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கரெக்டா சொன்ன சேகர். ஒரு பக்கம் மாதவி, தேவி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்களுக்கோ அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கோ அவங்க சொத்துக்களுக்கோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் யாருக்கோ ரகுராமன் இல்லைங்கிற சந்தேகம் வந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல ரகுராமன் இல்ல, ஜார்ஜ் தாங்கிற உண்மை வெளியில தெரிஞ்சிட்டா சந்திரசேகருக்கு தூக்கு நிச்சயம். இந்த பைரவிக்கும் ஆள் மாறாட்டம் கேஸ்ல 5-6 வருஷம் ஜெயில் தண்டனை நிச்சயம். இப்படி சீட்டு கட்ட மாளிகை மாதிரி ஒரு சீட்டை உருவனா எல்லாமே சரிஞ்சு தரமாட்டமா. கவலைப்படாத பைரவி, என்ன ஏதுன்னு தெரியாட்டாலும் ஏதோ ஒரு தர்மத்தை காப்பாத்ததான் நீ சட்டத்தை மீறி இருக்குன்னு என் மனசாட்சிக்கு புரியுது. உனக்கே தெரியாட்டாலும் ஒரு உள்ளுணர்வு இல்லாம இதை பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு புரியுது. என்ன இருந்தாலும் தண்டனை சட்டப்படி தானே, தர்மப்படி இல்லையே. கருப்பு கவுன் போட்ட உடம்புல கைதி ட்ரெஸ் போட வேண்டிய நிலைமை வரவே வராது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா பணத்துக்காக சார்ஜ் கூட சேர்ந்து நான் தான் ஆள் மாறாட்டம் பண்ணேன்னு குற்றத்தை நான் ஏத்துக்கிறேன். நான் தான் ஒரு முன்னாள் கிரிமினல்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஹலோ பைரவி. என்ன சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒன்னும் இல்ல சார், ஜஸ்ட் சும்மா பேசிட்டு இருந்தோம். பை த பை, இது என்னோட பிரதர் சேகர். மீட் பண்ணிருக்கோம். அப்படியா? எங்க? வேறங்க, சென்ட்ரல் ஜெயில தான். சாரு ஜெயிலரா இருக்கும்போது நான் 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். சரி, ஒரு நல்ல லாயரும் நல்ல போலீஸ் அதிகாரியும் பேசிட்டு இருக்கும்போது முன்னாள் கிருஷ்ணன் நான் நின்னுக்கிட்டு உள்ள போறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க உண்மையிலேயே தப்பான ஆளா இருந்திருந்தா பைரவி உங்களை கிட்டே சேர்த்திருக்க மாட்டாங்க. பைரவி மேல அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, ஜெம் ஆஃப் பர்சன். சார் உட்கார சொல்லுவோமே. உட்காருங்க சார். தேங்க்யூ. உட்காருங்க சார். பைரவி, ஒரு குட் நியூஸ். என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல யாரும் எதிர்பார்த்தது மாதிரி, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி பூரா ரோட்ல போற வர்றவங்க கிட்ட எல்லாம் என்கொயரி பண்ணிட்டேன். எல்லாமே எனக்கு சாதகமாக தான் இருக்கு. பர்டிகுலரா ஒரு பெரிய லாயர் போட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டார்.